ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில நாட்களாக சித்திரை விழியோட ஸ்டோரியை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இதனோட தொடர்ச்சி எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை விழி ப்ரெக்னென்ட்டான இருக்கிற நிலமையில் அவங்க மாமியார் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா புருஷன் எதனா சொல்லிவிடுவாங்களோ இல்லை புள்ள எதனா சொல்லிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா சித்திரை விழிக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. 7th மந்த்லேயே அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறா. மாமியாரோ ஐயோ என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணிடுறாங்க. இதனிடையில் பார்த்தா சித்திரை விழியோட மாமனாரும் உடம்பு சரியில்லை, நிமோனியான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவருக்கும் மூச்சு வாங்குது, ஒன்றும் முடியல, பேச மாட்டேன்றாரு, என்னன்னு தெரியல. திடீர்னு அவர் வந்து காலையில் 7 மணிக்கெல்லாம் போய் நைட்டு 7 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வர்றாரு. அந்த மாதிரி வேலை செய்வார். ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சித்திரை விழியும் மாமனாரும் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தாங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சித்திரை விழியோட அம்மாவும் ஊருக்கு வந்துட்டாங்க சிட்டிக்கு. சித்திரை விழியை பார்த்துக்கிறாங்க. அப்படியே நல்லபடியாக போயிட்டு இருந்ததுங்க. சொட்ட தலையனும் அவன் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போகுதுங்க. நாட்களும் அப்படியே போயிட்டுருக்குது. திடீர்னு அவங்க அப்பாவை பார்க்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வராங்க. அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு நிமோனியா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பசங்க, அக்கா பசங்க, தங்கச்சி பசங்க எல்லாருமே வராங்க. சரிப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க, இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்றாங்க. எல்லோரும் வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சித்திரை விழியோ வந்த 20-30 பேருக்கும் சமைக்கிறாங்க. சப்பாத்தி, குழம்பு, சாதம் எல்லாமே நிறைய சமைக்கிறாங்க. சமைச்ச உடனே அந்த 20 பேருக்குமே உட்கார வச்சு நல்லா பரிமாறுறா. எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வேணும், இது வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பரிமாறுறா. வந்தவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்தளவுக்கு இவ சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு அனுப்புனா. உடனே சித்திரை விழியோட ஹஸ்பண்ட் சொட்டத்தலையன் வந்து, ஏன் எல்லாரும் போயிட்டாங்க, நீ ஏன் இருக்க சொல்லக்கூடாதா, நீ சொல்லியிருந்தால் அவங்க இருந்திருப்பாங்களே, நீ சொல்லாததுனால தான் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.